அல்லேலூயா. இந்த 8வது மாதத்திலே கர்த்தர் நம்மளை அளவில்லாமல் ஆசீர்வதித்து பாதுகாத்து கரம்பிடித்து நடத்தி கொண்டு வருகிறார். கடந்த மாதத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகள், எத்தனையோ அற்புதங்கள், எத்தனையோ அதிசயங்கள் செய்திருக்கிறார். இந்த மாதத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த மாதத்துக்குண்டான தேவைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனதையும், அன்பையும், இரக்கத்தையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும் கொடுத்து இந்த மாதத்திலே நாம் எந்த ஒரு கடனை வாங்காத அளவுக்கு கடனை அடைக்கும்படி, மிச்சம் எடுக்கும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். அதற்காக இந்த மாதத்தை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நான் சொல்வதை எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்கள். இயேசுவே, நன்றி உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் முழுவதையும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, புதிய நாளை காணச் செய்த கிருபைக்கு நன்றி. கடந்த நாட்களிலே கண்மணி போல எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு நன்றி. இதுவரை நடத்தின எபினேசரே, இன்னமும் நடத்த போகிறீங்க. தகப்பனே, இந்த மாதத்தில் எனக்கு, என் குடும்பத்துக்கு நீர் மேய்ப்பராக இருந்து என் வலக்கரத்தை பிடித்து என்னை தாங்கி நடத்தும்படி நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். தகப்பனே, இந்த 1ஆம் தேதியிலே எக்காலத்தை ஊதுங்கள் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி இந்த 1ஆம் தேதியிலே உம்முடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறேன், துதியை ஏறெடுக்கிறேன், நன்றியை ஏறெடுக்கிறேன். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, காரியத்தை நான் வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. தகப்பனே, இந்த மாதத்தை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும், எங்கு போக வேண்டும், எங்கு போகக்கூடாது, எனக்கு நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருந்து நடக்க வேண்டிய வழிகளை கற்றுத்தரும்படி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும், என் பிள்ளைகளையும் உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய சுகம், உம்முடைய பலன், உம்முடைய ஞானம் என்னையும் என் பிள்ளையையும் ஆளுகை செய்வதாக. தகப்பனே, நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க, எனக்கு ஆலோசனை தாங்க. அறியாத காரியங்கள், எட்டாத காரியங்கள் இந்த மாதத்தில் எனக்கு நடப்பதாக நான் மிச்சம் எடுக்கும்படி எனக்கு பெரிய காரியத்தை செய்யுங்க. என் மீது இறக்க வைங்க. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தில் தேவ சமாதானம், என் குடும்பத்தில் தேவ கிருபை, என் குடும்பத்தில் ஐஸ்வர்யத்தின் வல்லமை கடந்து வரும்படி ஜெபிக்கிறேன். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் உங்களுக்கு நான் ஏறெடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, கைதட்டுங்க. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம், பொறுமை, அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா சோத்திரம், என் இயேசு ராஜா சோத்திரமே, சோத்திரமே, உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா, ஓ, உயிருள்ள நாள் எல்லாமே கூத்திடும் யாவருக்கோ ஐயாருகில் இருப்பவரே. ஆமென். ரப்பல கத்தர பக்கர கத்தன கது ಶಬ್ದட ಬದರಬ ರಕ್ಕಲ ತುನ ಮಧುರ ಬಕನ ರಬಲ ದರಬ கூப்பிடும் குரல் தன்னை கேட்டு விடுதலை தருபவரே,
இயேசு மகாராஜா, இயேசு மகாராஜா. எல்லா மகிமையும், எல்லா கணமும், எல்லா துதியும், எல்லா ஸ்தோத்திரமும், எல்லா புகழும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே உடைய ஸ்தோத்திரத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் ஐயா. புதிய ஏறெடுக்கிறோம் ஐயா. மகிமை ஏறெடுக்கிறோம் ஐயா. நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஐயா. நாங்கள் சபையாக ஒரு மனதோடு ஆண்டவரை இந்த மாதத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் முழுவதுமாக எங்கள் தேவைகள் சந்திக்கப்படுவதாக, எங்களுக்குடான எல்லா காரியங்களையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தடைப்பட்ட காரியங்கள் கைகூடி வருவதாக, உங்களுடைய இரக்கம் எங்களை ஆளுகை செய்வதாக, உங்களுடைய கிருபை எங்களை ஆளுகை செய்வதாக, உங்களுடைய பலன் எங்களை ஆளுகை செய்வதாக. இந்த மாதத்தில் தகப்பனே, நாங்கள் என்ன செய்ய சித்தம் வைத்திருக்கிறோம் செய்யுங்க தகப்பனே. மலதுஷமோர ஹந்தினி ஹமோர ஹபுலாதாய், பயப்படாதே, நீ பலம் கொண்டு திடமனதாரு. ரத்துனா மாத்துனை காத்தினி திசந்தன மல்லகரபா, உன் பேரில் நான் நினைவாக இருக்கிறேன். நான் உன்னை மறந்து விட்டேன் என்று நினைத்திருக்காதே, உன் பேரிலே நான் நினைத்து கொண்டுதான் இருக்கிறேன். மரிகல பௌது ஷிகாரா தூட்டா கூத்தா டமாலா கர துனா ரத்துனா மாதாராபா, உனக்கு அறியாத, உனக்கு எட்டாத, நீ சிந்தித்தாத ஒரு காரியத்தை உனக்கு நான் செய்ய போகிறேன். உன் கண்ணுக்கே அறியாது, உன் மனதுக்கு அறியாது, உன் கைக்கு எட்டாத ஒரு பெரிய காரியத்தை உனக்கு செய்யும்படி, ஒரு மகத்துவமான காரியத்தை செய்யும்படி நான் உனக்கு ஆயத்தமாக இருக்கிறேன். பூரண சமாதானக்காரனர் உன் நடுவில் இருக்கிறார். இதோ சமாதானம் பண்ணுகிறவர்கள் உன்னை தேடி வருவார்கள். உனக்கு விரோதமாய் எழும்பினவர்கள், உனக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை பரப்பினவர்கள், அவர்கள் எல்லாருமே உன் சார்பாக வரும்படியாக கர்த்தர் இந்த மாதத்தில் பெரிய காரியத்தை செய்ய போறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாக கர்த்தர் மகத்துவமான காரியத்தை அவர் செய்ய போறாரு. அவர் உன்னதமான ஒரு காரியத்தை செய்ய போறாரு. ஒரு ரபுல்ல ஹதினி மாதன ஹபர் ஹது நகத டிக ரகலா ரபலி கதுன பலங்கொண்டு திட்டமானதாரு. உன் காரியம் கைகூடி வரப்போகிறது. நீ இழந்ததை பெற்றுக்கொள்ளும்படியாக இதோ நீதிமொழிகள் 6:31, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் அது 7 மடங்கு உனக்கு திரும்ப கிடைக்கும்படியாக 7 மடங்கு உனக்கு நான் திரும்ப கொடுக்க போறேன். 7 மடங்கு நான் திரும்ப கொடுக்க போறேன். மாதா ரீபாலா தூராபா காத்தாரபா சந்துடி மா கத்தனை மாதாரபாலா ரம்முல கதுனி மாதுன மதுர பாக்கத்தார பலகரம். இதோ என்ன சம்பவங்கள் நடந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. இந்த உலகத்தில் யார் உன்னை ஒதுக்கி தள்ளினாலும், யார் உன்னை கைவிட்டாலும் கைவிடாத நேசர் உன்னோடு இருக்கிறார். உன்னை யார் அசைக்க நினைச்சாலும் அசைக்க முடியாது. நீ பூமிக்கு உரியவள் அல்ல, நீ பரலோகத்துக்கு உரியவன். பரலோக வாசினி, நீ பூமி வாசி அல்ல, பரலோக வாசி. பரலோகத்தில் இருக்கும்படியாக உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன், உன்னை அழைத்திருக்கிறேன், உன்னை தெரிஞ்சிருக்கிறேன், உன் மேலே முத்திரையை குத்திருக்கிறேன். ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு என்னைக்கு ரட்சிப்பு அடைஞ்சாயோ அன்னைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை வச்சு உன் மேலே நான் முத்திரை போட்டுட்டு நீ முத்திரை குத்தப்பட்டு இருக்கிறாய். நீ இயேசுவின் பிள்ளைங்கிற முத்திரை. ரத்துன மாத ரகல துரபக லதுன மாத ரபாலாதா. இதோ சோதனை கண்டு பயப்படாதே, வேதனை கண்டு பயப்படாதே, நிந்தையை கொண்டு பயப்படாதே, அவமானத்தை கொண்டு பயப்படாதே. இதோ உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக உனக்கு, உன் குடும்பத்துக்கு, உன் பிள்ளைகளுக்கு அக்கினி மதிலாக பாதுகாப்பா நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இதோ தாழ்பாளர்களை பலப்படுத்தி உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். ரத்துலபே தஷபோலா ரகல தூர பாக்கத ரபாகத ரபாலகரபா. எலும்பு பிரகாசி, வெளிச்சம் கொடு, ஜாதிகளை சொந்தமாக்கு, பெரிய காரியத்தை செய்வேன். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாகும். பூர்ண சமாதான காரணர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஒருபோதும் வெட்கப்பட்டு போக விடுறதுக்கு இல்லை. நீ வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவதுக்கு என்ன செய்யணுமோ செய்து கொண்டு இருக்கிறார். நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டாய் அந்த இடத்துல தலை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் எல்லா காரியத்தையும் உனக்காக பண்ணி கொண்டு இருக்கிறார். இந்த மாதத்தில் அது உனக்கு நடக்கும். இந்த மாதத்தில் தலை நிமிருவாய். இந்த மாதத்தில் வெட்கப்பட்ட இடத்துல உன்னை தலை நிமிர பண்ணுவேன்.
ரகல பூரால் அதான் அடிகாராபா. நிந்திக்கப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க போகிறாய். அவமானப்பட்ட இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க போகிறாய். உனக்கு விரோதமாக சத்துரு எழும்பி இருக்கிறதை நீ பார்ப்பாய். ஆனா சத்துரு உன்னை தொட முடியாது. சத்துரு உன்னை தொட முடியாது. அவர் உனக்கு அரணும் கோட்டையும் துறகுமாய் இருந்து உன்னை கரமெடுத்து நடத்துவார். நீ இழந்த அத்தனையை திரும்ப எடுத்துக்கொள்ள போற. இழந்த அத்தனையை திரும்ப எடுத்துக்கொள்ள போற. வெட்கப்படுத்தாத கர்த்தர் உன்னை மேன்மையாக்கி மேன்மைப்படுத்துவார். தாப்புனா இந்த வேலையிலே உடைய கிருபை கூட இருப்பதாக, பலன் கூட இருப்பதாக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.